மதுரை மாநாட்டுல தாவேகா தலைவர் நம்ம விஜய் பேசின ஒரு சில வார்த்தைகளை நம்ம மேலோட்டமா பார்த்துட்டு போயிட்டோம். அதுல ஒரு சில வார்த்தைகள் ரொம்பவே ஆழமான கருத்து உடையவைகளா இருந்துச்சு. அதுதான் நான் கொஞ்சம் தெளிவா ஆழமா உங்களுக்கு விளக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதுக்காக தான் இந்த பதிவு. விஜய் தன்னுடைய பேச்சு முடியக்கூடிய அந்த சமயத்துல ஒரு சில வார்த்தைகளை சொல்லியிருப்பாப்புல. என்னங்க பெரிய சினிமாக்காரன் சினிமாக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா காமராஜர் அவர்களை தோற்கடிச்சது ஒரு அரசியல்வாதி. அதே மாதிரி அம்பேத்கர் ஐயாவை தோற்கடிச்சது ஒரு அரசியல்வாதி. நல்லக்கண்ணு ஐயாவை தோற்கடிச்சதும் ஒரு அரசியல்வாதி தான். நீங்க சினிமாக்காரன் சினிமாக்காரன் சொல்லிட்டு பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. என்ன ஆழமான கருத்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லவர்களா இருக்கக்கூடிய இவர்கள் எல்லாத்தையும் தோற்கடிச்சது அரசியல்வாதிகள் தான். அரசியல்வாதிகளுக்கு மட்டும்தான் ஆட்சி செய்யறதற்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலர் பேசிட்டே இருக்காங்க. மெயினா இந்த சீமான் வந்து அடிக்கடி சொல்லுவாப்ல, சினிமா கிரேஸ்னால சினிமாக்காரர்களுடைய கவர்ச்சினால தான் மக்கள் எல்லாத்தையும் ஈர்த்து ஓட்டுக்கள் எல்லாத்தையும் வாங்கிடுறாங்க. எங்களை மாதிரி இருக்கக்கூடியவங்களுடைய ஓட்டை எல்லாம் அவங்க வாங்கிடுறாங்க ஈஸியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீமான் அடிக்கடி பேசுவது உண்டு. இதுக்கு உண்டான விளக்கம் தான் இது. அதாவது சினிமாக்காரர்களா இருக்கக்கூடியவர்கள் முட்டாள்கள் கிடையாது. அவர்களுக்கும் நல்ல மனது இருக்கு, மக்களுக்கு செய்யக்கூடிய அந்த குணம் இருக்கு அப்படின்றது தான் விஜய் அன்னைக்கு பேசின வார்த்தைக்கு உண்டான கருத்து. ஏன் எம்ஜிஆர் எடுத்துக்கோங்க, ஜெயலலிதாவை எடுத்துக்கோங்க, இவங்க எல்லாமே சினிமாக்காரங்க தான். ஆனா இவங்க நல்லாட்சி செய்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சினிமாக்காரன் அப்படின்றது, சினிமான்றது ஒரு அடையாளம் கிடையாது, அது ஒரு தொழில் தான். அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அந்த தொழில் அவங்க செஞ்சு வராங்களே தவிர அது ஒரு அடையாளமா நம்ம எடுத்துக்கிட கூடாது. அதே மாதிரி தான் இப்போ சீமான் என்ன பேசுறாப்புல அப்படின்னா, விஜய் வந்து ஒரு 10 நிமிஷம் படிச்சுட்டு வர்றதுக்கு 6 நாள் டைம் எடுத்துக்கிறாப்புல. இந்த சனிக்கிழமை மட்டும் பிரச்சாரம் பண்றதுக்கு அவரு பிரச்சாரத்தை மேற்கொள்ள போறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா பேசியிருக்காப்புல. ஏன்னா விஜய் அவர்களுக்கு சனிக்கிழமை தான் பிரச்சாரம் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போ திருச்சியில அவர் அடுத்ததா பிரச்சாரம் பண்ண இருக்காரு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, மாணவர்கள் சனிக்கிழமை அப்படின்னா லீவ்ல இருப்பாங்க. மற்ற நாள்கள்ல விஜய் பிரச்சாரம் அப்படின்னம்னா கண்டிப்பா அவங்க லீவ் போட்டுட்டு பிரச்சாரம் விஜயை பார்க்கறதுக்கு கண்டிப்பா வருவாங்க. அப்படின்றதுனால விஜய் வந்து சனிக்கிழமை தேர்ந்தெடுத்து அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்காரு. இதை கூட சீமான் விமர்சிச்சுட்டே தான் இருக்காப்புல. அது மட்டும் இல்ல, என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னா, விஜய் வந்து வெறும் 10 நிமிஷம் ஏதோ படிச்சுட்டு ஒப்பிக்கிறது மாதிரி பேசிட்டு போறாப்புல. என்ன விட்டீங்கன்னா, இப்போ காமராஜரை பத்தி பேசணும்னு நினைச்சா ஒரு 1/2 மணி நேரம் கூட என்னால பேச முடியும். அம்பேத்கரை பத்தி பேசணும்னா என்னால 1/2 மணி நேரம் கூட பேச முடியும். ஆனா விஜய் வந்து அப்படி பேச மாட்டாப்புல. சும்மா ஏதோ 10 நிமிஷம் ஏதாவது ஒண்ணு பேசிட்டு போயிடுவாப்புல அப்படின்னு சொல்லிட்டு சீமான் சொன்னாப்புல. இது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, வெறுமனே காமராஜரை பத்தியும் அம்பேத்கரை பத்தியும் படிச்சுட்டு அதை வந்து வெளியில பேசும்போது அங்க கைத்தட்டல்கள் வேணும்னா வரும். ஏன்னா அந்த விஷயத்தை பத்தி தெரியாதவர்கள் ஏதோ புதுசா கூறாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் சீமான் பேசிட்டு இருக்காப்ல. பேச்சாற்றலும் இந்த மாதிரி கருத்துக்களை மனதில் பதிக்கக்கூடிய அந்த திறமையும் இருந்தா மட்டும் ஆட்சி செய்யக்கூடிய அந்த தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. ஆட்சி செய்யறதுக்கு ஆளுமை தன்மையும், மேலும் இவர் நல்லவர், நம்மள ஆட்சி செய்யறதற்கு இவருக்கு அதிகாரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைச்சா மட்டும்தான் அந்த ஆட்சி பொறுப்பை தலைவர்களுக்கு கொடுப்பாங்க. விஜய்க்கு அந்த திறமை இருக்கு அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. மேலும் சீமானை பார்த்தோம்னா ஏதோ குறைவான குடம் மாதிரி இருக்கு, குறைவான தண்ணீர் இருக்கக்கூடிய குடம் மாதிரி இருக்கு. அதனாலதான் இவருடைய பேச்சு அதிகமா இருக்கு, ரொம்ப அலப்பலா இருக்கு. இவருடைய செயல்பாடு அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறதுனாலதான் இவருக்கு அதிகபட்சமா ஓட்டு கொடுக்க மாட்டாங்க, வெற்றியும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா விஜயை பாத்தீங்கன்னா அவருடைய பேச்சு கம்மியா இருக்கு, அவருடைய செயல்பாடு அதிகமாகவும் வேகமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்புறாங்க. அதற்குண்டான பலனை பிரதிபலிப்ப 2026வது வருஷம் தேர்தலில் மக்கள் வெளிப்படுத்துவாங்க அப்படின்றதுல எந்தவித டவுட்டும் கிடையாது. சிங்கம் இறந்த விலங்குகளை சாப்பிடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசின ஒரு டைலாக இவர் குறையா எடுத்து பேசுறாப்ல. இந்த மாதிரி இறந்த உடல்களை சிங்கம் சாப்பிடாது அப்படின்னு நீங்க சொல்ற கான்செப்ட் தப்பு, அவைகள் இறந்த உடல்களை சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் சொல்லிட்டு அடுத்ததான் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி இந்த சின்ன விஷயம் கூட விஜய் தெரியாம இப்படி பேசிட்டு இருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு குறையா பேசுறாரு. ஒவ்வொரு விஷயத்தையும் குறையா நினைச்சு பேசுறது நல்ல விஷயத்துக்கு அடையாளமே கிடையாது. குறையான விஷயங்கள் தன்னுடைய வாழ்க்கையில தான் இருக்கக்கூடாது. விஜயனுடைய வாழ்க்கையில எந்த குறையும் கிடையாது. விஜயனுடைய வாழ்க்கை ரொம்பவே ஒழுக்கமான வாழ்க்கையா இருக்கு. அவருடைய குடும்ப வாழ்க்கையும் ரொம்பவே ஒழுக்கமா இருக்கு. ஆனா சீமானுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, விஜயலட்சுமி கூட அவரு என்ன நிலையில என்ன உறவுல இருந்தார் அப்படின்றத மக்கள் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அதை எவ்வளவு தரைக்குறைவா பேச முடியுமோ அந்த அளவுக்கு தரைக்குறைவா பேசினாரு. அதையும் நீங்க இந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். என்னமோ அப்படியே கல்லூரியில் படிச்சிருக்க பிள்ளைய நான் விருப்பமே இல்லாமல் கடத்திட்டு போய் இந்த கற்பழிச்சு விட்ட மாதிரி
என்னங்கடா உங்க நாடகம் என்ன பண்ணி என்ன விளையாட்டு பண்ணுறீங்க நாட்டில் இதெல்லாம் என்னைய கேட்குறது எதுக்கு பெரியாரை பற்றி பேசிட்டுக்கிறீ இப்போ போய் எவ்வளவோ மக்கள் பிரச்சனை இருக்குது மகாராசா எவ்வளவோ மக்கள் பிரச்சனை இருக்கு அதெல்லாம் பேசலை கேட்டிருப்பீங்க. ஒரு பெண்ணை பற்றி பொது இடத்துல சோசியல் மீடியால எந்த அளவுக்கு தரை குறைவா பேசுறாரு அப்படின்றத நீங்களும் பார்த்திருப்பீங்க. இந்த அளவுக்கு தரை குறைவா பேசக்கூடியவருக்கு நம்ம ஓட்டு போட்டோம்னா அவரை நம்பி ஓட்டு போடக்கூடிய பெண்களையும் மக்களையும் கற்பழிக்க மாட்டாரு அப்படின்றதுக்கு எந்தவித நம்பிக்கை இருக்கு. ஸோ சீமானுக்கு ஓட்டு போடக்கூடியவங்க ரொம்பவே ஜாக்கிரதையா இருங்க. இந்த தடவை விஜய்க்கு ஓட்டு போட்டு நாம அவருடைய செயல் திட்டங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்றது தான் இன்றைய கருத்தா இருக்கு. இன்னொரு பதிவுல உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறேன். Until then, bye from your Jairus. Thank you.